ஆனல் ஃபிஸ்டுலா அதாவது பௌத்திரம் நாளடைவில் கேன்சராக மாறுமா அப்படின்ற சந்தேகம் ஒரு சில பேருக்கு இருக்கும். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லேப்ரோஸ்கோபி சர்ஜன். ஆனல் ஃபிஸ்டுலா இல்லை பௌத்திரம் எதனால் வருது, அதனால என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும், அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனல் ஃபிஸ்டுலாவை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் கேன்சராக மாறிடுமான்ற சந்தேகம் ஒரு சில பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனல் ஃபிஸ்டுலா பல வருடங்கள், அதாவது ஒரு 15 வருடம் 20 வருடம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமே இருந்தால் வெரி ரேர்லி ரொம்ப ஒரு சில பேருக்கு அது கேன்சராக மாறி இருக்கு அப்படின்ற தகவல் கண்டிப்பாக இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கிரான்ஸ் டிசீஸ், அதாவது குடல்ல ஏற்படக்கூடிய குடல் அலர்ஜி, அந்த ரீசன்னால ஃபிஸ்டுலா வர்றவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அந்த ஃபிஸ்டுலா கேன்சராக மாறும். இந்த 2 காரணங்களால் மட்டும்தான் கேன்சராக மாறுமோ தவிர பெரும்பாலானவருக்கு ஃபிஸ்டுலாவால கேன்சராக மாறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் மலக்குடல்ல கேன்சர் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபிஸ்டுலானால கேன்சர் வரதான வாய்ப்பு குறைவு என்றாலும் மலக்குடல் கேன்சர் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அது ஃபிஸ்டுலா மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தா அது வந்து இன்ஃபெக்ஷனால வந்த ஃபிஸ்டுலா கிடையாது, உள்ளக்கிற கேன்சரால வந்த ஃபிஸ்டுலா அப்படின்றது அதில் உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதே போல முக்கியமான தகவலோட வேற ஒரு காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.